இந்த மூஞ்ச பார்த்தாலே எனக்கு அடிக்கணும் போல இருக்குது. அது எப்படி ஒரு இந்த பால் வடிகிற முகத்தை பார்த்தாலே உனக்கு எப்படி அடிக்கணும் போல தோணும்? நீ வேணா படத்தை முழுசா பார்த்து பாரு. He is none other than Muthuvel Karikalan sir. Anti-organizational activities की वजह से इसे जाफना टाइगर फोर्स से एक्सपेल कर दिया गया था. யாரை பத்தி பேசுற? ஆமாப்பா, பார்த்தாலே அடிக்கணும் போல தான் இருக்குது. ஜட்டு இந்த படம் தான் இப்போ வரைக்கும் நான் பார்க்குற இப்போ வரைக்கும் ஹையஸ்ட் கிராசிங் ஹிந்தி ஃபிலிம் ஆஃப் 2025. 112 கோடி வசூல் பண்ணியிருக்கான் இந்த படம். இதுக்கு முன்னாடி இந்த மூஞ்சியை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே. எப்படி இந்த படம்லாம் 100 கோடி? அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த படத்தோட இந்த டைரக்டர் பண்ண இந்த சங்கீசம் தான். இந்த படம் சங்கிங்க படமா மங்கிங்க படமானலாம் எனக்கு தெரியாது. ஆனால் படம் சூற மொக்க படம். இந்த ஜட்டுங்கிறது ஒரு ஜாதி பேரான், அதுவே எனக்கு தெரியாது. பாகிஸ்தானில் டெரரிசம் பார்த்து பழுதாகி போச்சுப்பா. நம்ம ஸ்ரீலங்காவில் காட்டுவோம். ஸ்ரீலங்கன் டெரரிசம் காட்டுறோம் அப்படின்ற பேரில் சில எச்ச வேலைகள் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் நம்ம பெருசாக டச் பண்ணாமல் படத்தை பிச்சு போட்டுருவோம். இந்த படத்தை பார்க்குறப்ப இந்த டைரக்டர் மேலே எனக்கு பயங்கர கோவம் இருந்துச்சு. பட் அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லி உங்களை காண்டேத்திட்டு இருக்க விரும்பல. நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க? என்டர்டெயின் ஆகிறதுக்காக வந்திருக்கீங்க. என்டர்டெயின் ஆகிட்டு போங்க. சொன்னது ஏதாவது மண்டியில் ஏறிச்சா? சரியா இந்த படம் ஆரம்பிக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்காவில் 2009 இந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து சில பேரை பிடிச்சிக்கிட்டு போய் எங்கேயோ தோண்ட விட்றாங்க. இவங்கெல்லாம் ஸ்ரீலங்கன் ஆர்மியா இல்லை இந்தியன் ஆர்மியா? ஏதோ ஒரு ஆர்மி, எல்லாம் ஆர்மின்னு தானே சொல்லிக்கிறாங்க. அவங்கள போய் நம்மளால பிரித்து பார்க்க முடியுமா? இவனுங்கெல்லாம் தோண்டிட்டு இருக்கும்போது இவனுங்களுக்கு ஒரு புதையல் கிடைக்குது. உள்ள திறந்து பார்த்தா ஒரே தங்கம். அங்கே வேலைக்கு வந்தவனுங்களும் அந்த தங்கத்துக்காக ஆர்மி ஆஃபீஸர்ஸே அடிச்சு போட்டு போகிறானுங்க. திடீர்னு பார்த்தா இவன் கண்ணெல்லாம் எடுத்து சொல்கிறான். எப்படின்னு கேட்பீங்க, அதை கடைசியாக சொல்கிறேன். இவனுங்க 4 பேர் மட்டும் அந்த கோல்டை எடுத்துக்கிட்டு ஸ்ரீலங்காவிலேருந்து புறப்பட்டு கடல் கடந்து ஆந்திராவுக்கு போயிடுறானுங்க. இப்படி பக்கத்தில் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு வராமல் பல மைல் கடந்து ஆந்திராவுக்கு போயிருக்கிறானுங்க. போனவனுங்க போய் ஆந்திரா போலீஸ்ட்ட மாட்டிக்கிறானுங்க. ஆந்திரா போலீஸ் ஹிந்தி பேசுகிறானுங்க. அங்க என்னடா குசு குசுன்னு? ஐயோ அங்கிள், அது நாங்க இல்ல, தோ இவன் தான் குசு குசு. என்னதே அங்கிளா? வாங்கடா இங்க. அந்த போலீஸ்காரும் 4 தகர பிஸ்கெட்டை வாங்கிட்டு போங்கடா பொழச்சின்னு விட்டுறாரு. கட் பண்ணா டெல்லிக்கு ஒரு பார்சல் வருது. அந்த பார்சலை பார்த்தவொடனே பரபரப்பாயிடுறாங்க. நம்ம கொஞ்சம் மெதுவாகவே நடந்து போவோம், நம்ம இந்த ஒரு சீனில் தானே வரப்போகிறோம். பார்சலை திறந்து பார்த்தா உள்ள ஒரு லெட்டரும் வெட்டப்பட்ட விரல்களும் இருக்குது. இது கண்டிப்பாக அந்த சைக்கோ கில்லரோட வேலையாக தான் இருக்கணும். இது த்ரில்லர் படமே இல்லடா. சிபிஐ ஆஃபீஸர் கம் டு மை ரூம். இந்த லெட்டரை படிச்சு பாருங்க, எவ்வளவு பாவமா இருக்கு. உடனே அந்த ஊருக்கு போங்க, அங்க மாட்டிட்டு இருக்கிற மக்களை காப்பாத்துங்க. இந்த கேரக்டருக்கு நம்ம ஜகபு போட்ட உடனே இது ஒரு டம்மி கேரக்டர்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா இந்த அளவுக்கு டம்மியா இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தலைவர் இருக்கிற கேரக்டர் மட்டும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தலைவர் இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். இப்போ இந்த கேஸை பாருங்க, இது ரொம்ப சுவாரஸ்யமான கேஸ். இப்போ தலைவன் கிளம்பி போறாரா? இதுக்கப்புறம் தலைவன் இன்டர்வல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வருவார். அங்கே போயிட்டு டேய் நான் சிபிஐடா அப்படின்னு பஞ்சு பேசிட்டு மறுபடியும் கார் ஏறி கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் நம்ம வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் பில்டப்பை கொடுத்துட்டு மறுபடியும் கார் ஏறி கிளம்புவார். நம்ம ஹீரோவும் வில்லனும் சண்டை போட்டே முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு ஒரு சல்யூட்டை போட்டு மறுபடியும் கார் ஏறி டெல்லிக்கே கிளம்பிடுவார். சார் சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. தலைவன் டெல்லியிலேருந்து கிளம்பி ஆந்திரா போயிட்டு ஆந்திராவில் போயிட்டு ஹீரோக்கு ஒரு சல்யூட்டை போட்டு மறுபடியும் ஆந்திராலேருந்து கிளம்பி டெல்லிக்கு வந்துடுவார். இதுக்கு நடுவில் நான் சிபிஐ அப்படின்னு டைலாக்லாம் வேற. சிபிஐ ரூத்லெஸ். சாரி. அப்புறம் ஒருத்தர் காட்டில் ஏரோட்டிட்டு இருக்காரு. ஒரு 8 பாடி கிடைக்குது. எல்லாமே தலை துண்டா போய் தான் கிடக்குது. தூக்கிட்டு வந்து கிராமத்தோட சென்டர்ல போட்டு எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த போலீஸ் எல்லாம் வராங்க. வந்து இதை யாரு பண்ணதுன்னு கேட்டா யாருமே வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் ஒரு குடிகார தாத்தா எந்திரிச்சு சென்டிமெண்டா பேசுனதோ எல்லாம் வாக்குமூலம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் இதை பண்ணதுன்னு நான் கேட்டேன். பேர்லாம் பஞ்சு பேசுற பேர்ல போட. உடனே நம்ம ரணதுங்காவோட வீட்டுக்கு கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க நம்ம போலீஸ் ஆஃபீஸர். போற வழியிலேயே ஒரு பாதி பேர் நிறுத்தி, அம்மா நான்லாம் வரலம்மா, அவன் ரொம்ப டேஞ்சரான ஆளு, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறானுங்க. நம்ம போலீஸ்கார அக்காவும் போயிட்டு பொலவலன்னு பொழக்கிறாங்க எல்லாத்தையும். அடி அடி நல்ல அடி. செம்ம சீனு பார்க்க சூப்பராக இருந்துச்சா? பட் அடுத்த சீனு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. இல்லை கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத. அந்த பொண்ணுங்களை அப்படியே அடித்து கட்டி போட்டு வச்சுருந்தா என்ன? துணியை அவுக்கணுமா? அப்படியே ஃபெமினிசத்தை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீனு, அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டாக ஒரு சீனு. இந்த சீன் மூலமாக
இவனுங்க ராவணனை அசிங்கப்படுத்துறானுங்க. அப்படியே ஒரு ஃப்ரேமை வச்சு ராவணன் இவ்வளோ மோசமானவன் அப்படின்னு இவனுங்களால மட்டும்தான் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்கிட்ட போயிட்டு டைலாக் வேற, அப்போ ராவணன் இருந்தாரு, அவர் அழிக்கிறதுக்கு ராமர் வந்தாரு, இப்போ என் புருஷன் தான் ராவணன், இவர் அழிக்கிற ராமன் இன்னும் பிறக்கவே இல்லைன்னு டைலாக். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவோட இன்ட்ரோ, அவரு தான் ராமனா. சாரி கைஸ், இவ்வளோ நேரம் உங்களை கடுப்பேத்திட்டு இருந்ததுக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பண்ற கோமாளித்தனத்தெல்லாம் பார்ப்போம். ஆனா இப்போ சாருக்கு டவுனுக்குள்ள என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? ஜோக்கர். அப்படி கூப்பிட்டா இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாராமே. நம்ம ஹீரோ சென்னையில இருந்து அயோத்தியப்பட்டினம் போயிட்டு இருக்கிறப்ப ஆந்திராவில் ஒரு இடத்துல ட்ரெயின் நிக்குது. தம்பி, ஒயிட் ட்ரெயின் நின்னிஃபையிங்? சார், ட்ரெயின் ஒரு 5 மணி நேரம் நிற்கும், நீங்கள் பக்கத்தில் போய் சாப்பிடுவீங்க, அப்படியே பிரச்சனை பண்ணுவீங்க, நீங்கள் அப்புறம் இங்கே தங்கிடுவீங்க கூட, எதுக்கு அதெல்லாம் நமக்கு, நீங்கள் கிளம்புங்க சார், நான் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறேன். பாலடைஞ்ச பூமி, 10 பேர் கூட இல்லை, ஆனால் பாட்டி சூடாக இட்லி சுட்டுட்டு இருக்கோம். அண்ணன் இந்த வறண்ட பூமியில வாக்க போட்டு போய், ஆயா ரொட்டி இருக்கான்னு கேட்குறாப்ல. ரொட்டியெல்லாம் இல்லை தம்பி, இட்லி வடை பொங்கல் இருக்கு. எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசைன்னுகிட்டு அதை எவ்வளவு நாளை திங்கிறது? தலைவன் சென்னையில இருந்து வரான், அவனுக்கு தெரிஞ்ச 2 தமிழ் வார்த்தை, அம்மா அண்ணா. அம்மா அண்ணா, அவ்வளோதான். நம்ம ஹீரோ இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த ஏரியா ரவுடி பசங்க வந்து தட்டி போடுறானுங்க. அவனுங்க போயிட்டு அந்த ஆயா கிட்ட கலாட்டா பண்றானுங்க. உடனே நம்ம ஹீரோ போயிட்டு அவர்கிட்ட, அண்ணா இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன், தட்டி விட்டுட்டேன், சாரி சொல்லுண்ணா. சாரியெல்லாம் சொல்ல முடியாது, படா டோமரே. உடனே நம்ம ஹீரோ இங்க இருக்கிற எல்லாத்தையுமே அடிக்கிறாரு. அவர் அடிக்கிறது மட்டும் இல்ல, அந்த ஆயாவோட கடையும் உடைக்கிறாரு. இந்த ஃபைட்டோட ரிசல்ட் என்னன்னா ஒரு இட்லி கடை தரசாயிருச்சு. எனக்கு என்ன டவுட்னா, ஆள் நடமாட்டமே இல்லாம அந்த ஆயா யாருக்கு இட்லி சுட்டுட்டு இருக்குதுன்னு தெரியல. வரவனுங்களும் பிரச்சனை தான் பண்ணிட்டு போறானுங்க, இவனுங்க காசு கொடுக்குற மாதிரியும் தெரியல. அந்த ஆயா எதுக்கு அந்த கடையை போட்டு உக்காந்துட்டு இருக்கணும்? கேள்வி எல்லாம் கேட்கப்படாம கேட்லாக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோ போட்டு அடிச்சதும், டேய் நான் யாருன்னு தெரியுமா, என் பின்னாடி யாரு இருக்கான்னு தெரியுமா, சரி வா அவங்கிட்ட போவோம். அங்க போயிட்டு அவனை அடிச்சா அவன் சோனுன்னு ஒருத்தன் பேரை சொல்றான். சரி வா அவங்கிட்ட போவோம். அங்க போயிட்டு அவன் அடிச்சா அவன் ரணதுங்காவோட பேரை சொல்றான். சரி வா ரணதுங்கா கிட்டே போவோம். அப்புறம் ரணதுங்காவோட வீட்டுக்கே போறாரு நம்ம ஹீரோ. இதுக்கெல்லாம் நடுவுல ரணதுங்கா எப்படி பெரிய டானானா அதெல்லாம் யாரு கேட்டா, இருந்தாலும் நேரம் ஓட்டணுமில்ல, ஓட்டிட்டு இருந்தாங்க. ரணதுங்கா கிட்ட போயிட்டு, சார் எனக்கு சாரி சொல்லுங்க சார். யாருங்க இவரு? பாக்கிறதுக்கு செம்ம காமெடி பீஸா இருக்கு. சரி சாரி போடா. sounds so good. sounds so good. இந்த சாரி இவன் அப்பயே கேட்டிருந்தானா நான் இப்படியே கிளம்பி போயிருப்பேன். இப்போ பாருங்க எனக்கு டைம் வேஸ்ட் ஆகி போச்சு. எங்க குடும்பத்துல இந்த மாதிரி காமெடியெல்லாம் அடிக்கடி நடக்கும். பேண்ட் டைட்டா இருக்கு, கோட்டு லூஸா இருக்கு, வேற யாராவது எடுத்து போட்டுக்கிட்ட மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங். டேய் அதான் சாரி கேட்டேன்ல, மறுபடியும் ஏன்டா திரும்பி வர? வரலாற்றது இப்போ நிறுத்திட்டேன். ஆனா இன்னும் ஆடினது பத்தியா சுகரு. இங்க ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு, நான் உங்க கூட ஃபைட் பண்ணும். கம் ஆன் ஃபைட் வித் மீ. ஏய் இப்படியே பேசிட்டு இருந்த கல்ல கட்டி கடல் ஆத்திடும். ஏன்டா நான் இவ்வளோ பெரிய துப்பாக்கியை தூக்கி நிறுத்திட்டு இருக்கிறேன், நீ ஏன்டா துளுண்டு துப்பாக்கியை தூக்கி நிறுத்திட்டு இருக்கிற? என்கிட்ட அவ்வளோதாங்க இருந்துச்சு. நம்ம ஹீரோவை அங்கேயே சுட்டு முடிச்சிருக்கலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அவசரப்படாதீங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போக விட்டுரும். தப்பான முடிவு எடுக்காதீங்க, நமக்கு இதை விட நிறைய வேலை இருக்கு. அப்பதான் இன்டர்வல் பிளஸ் டைட்டில். ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க நம்ம ஹீரோ சாரி கேட்டு அலையிறது மட்டும்தான். இவர் சாப்பிட்டுட்டு இருந்த இட்லியை இவனுங்க தட்டி விட்டதுக்கு இவனுங்க கிட்ட சாரி கேட்க சொன்னாரு. ஓகே, அந்த அப்பாவி பாட்டியோட இட்லி கடையை அடிச்சு நொறுக்குனாரே, இவர் சாரி கேட்டாரா? சாரி கேள்றான். நானா எதுக்கு கேள்றான்? சாரி சொல்ற. டேய் நீ சாரி சொல்றா? இவன் போயிட்டு அந்த பாட்டிக்கிட்டே சாரி சொல்லி தான் கேட்பாரு. அவ்வளோ பெரிய மென்டல் இவரு. விட்டுருங்க. நம்ம ஹீரோ வீட்டில் துப்பாக்கி முனையில் இருக்கும்போது போப்பா தம்பின்னு அமுச்சு விட்டுருவாரு வில்லன். நம்ம ஹீரோவும் கெத்தா பிஜிஎம் போட்டுக்கிட்டு கிளம்பிடுவாரு. நம்ம ஹீரோ போய் ஜீப் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவாரு. அதுவும் எந்த ஜீப்பு? வில்லங்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஆட்டையை போட்டுட்டு வந்தார் இல்லையா, அந்த ஜீப்பு. அதுக்கப்புறம் நம்ம வில்லன் இருந்துக்கிட்டு, அவன் இந்த ஏரியாவை தாண்டக்கூடாதுரா, போய் பிடிங்கடா அப்படின்னு அமுச்சு வைப்பாரு. இதுக்கு அவன் அங்கே இருக்கும்போதே சுட்டுருக்கலாமே. வீட்டிலேருந்து கெத்தா பிஜிஎம் போட்டுட்டு போடா அப்படின்னு அமுச்சு வச்சுட்டு மறுபடியும் போய் பிடிங்கடான்னு இவங்களே அமுச்சு வைக்கிறாரு. தேவையே இல்லாத கன்றாவியான ஒரு சேஸ் சீனு. அங்கேருந்து நம்ம ஹீரோ தப்பிக்கிறதுக்குள்ள இந்த லேடி போலீஸில் ஒரு பொண்ணுக்கு அடிபட்டுரும். அது செத்தே போயிடும். எங்கள் எல்லாத்தையும் அவுத்து போட்டு உட்கார வச்சிருந்தப்ப அக்கா ஒரு மேட்ரு சொன்னாங்க சார். அது என்னென்னா, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் வந்துட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற மண்ணில் நிறைய யுரேனியம் இருக்குது, அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கான். அதுக்கு அந்த ஊர் ஆளுங்கள்லாம் காலி பண்ணுற வேலையை கொடுத்தது நம்ம வில்லங்கிட்ட. ஏரியா விட்டு காலி பண்ண மாட்டேன்னு சொன்னவங்க எல்லாத்தையும்
டார்ச்சர் பண்ணி காலி பண்ண வச்சா நம்ம வில்லன். அதில் ஒரு பொண்ணு தைரியமா வீடியோ போட்டு இப்படிலாம் அக்கிரமம் பண்ணிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்குது. கவர்மெண்ட்டையா கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை மானபங்கப்படுத்திட்டு இருக்கானுங்க. உங்களுக்கெல்லாம் உங்களால் நாங்கள் நல்லா இருக்கணும், உங்களை விட நல்லா இருந்துடக்கூடாது, அதானே? அப்போ இந்த மண்ணை காப்பாற்றுறதுக்காக இந்த கிராமத்து மக்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வேணா ஒரு 6 பேர் விரலை வெட்டி லெட்டர் அனுப்பிட்டுமா அப்படின்னு இவங்க அனுப்பின லெட்டர் தான் டெல்லிக்கு போனது. இந்த கதையெல்லாம் கேட்ட ஹீரோ புறப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. அங்கே போயிட்டு சார் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நான் ஒருத்தனை அடிச்சுப்பிட்டேன் அப்படிங்கிறாரு. மறுபடியும் கதையை முதல்ல இருந்து சொல்கிறாப்புல. அதாவது சார் நான் இட்லி சாப்பிட்டுட்டு தானே, அப்போ வந்து 4 ரவுடி பசங்க ஸ்டாப் பாத்தியாப்பா ஒரே ஒரு இட்லி கடைக்கு போனான், 2.5 மணி நேரம் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறான். உன் லவர் கிட்ட சாப்பிட்டியான்னு கேட்குறத தவிர வேறு எதுவும் கேட்க முடியாது. அது எங்க இருக்கு? அங்கே நம்ம ஹீரோவை அடித்து செயினில் கட்டி லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க நினச்சிருந்தா கொண்டு போட்டு போயிருக்கலாம். அது அனாவசியம். திடீர்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பைக் சாவி கூடான்னு வாங்கிக்கிட்டு போய் வீட்டில் போய் என்னத்தையோ பார்க்குறாரு. ஏய் அங்கே இருக்கிறவன் சாதாரணமான ஆள் இல்லை, அவன் யார் தெரியுமா? அவர் யாருன்னு நான் சொல்கிறேன் சார். ஆமாம் இவனை யார் பிடிச்சி உள்ளே போட்டது? யார் இவன்? இவ்வளோ நேரம் எங்கே இருந்தான்? நான் இருந்த சென்ட்ரல் ஜெயிலில் தான் சார் அவரும் இருந்தார். சென்ட்ரல் ஜெயில். அவர் அடி இடி மாதிரி இருக்கும் தெரியுமா? அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எந்திரிச்சு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் தான் சிபிஐக்கு தெரிய வருது நம்ம ரணதுங்கா ஒரு ஸ்ரீலங்கன் டெரரிஸ்ட் அப்படின்னு. அவனோட உண்மையான பேர் என்னன்னு தெரியுமா சார்? முத்துவேல் கரிகாலன். உடனே நம்ம சிபிஐ மேஜருக்கு கால் பண்ணி ஒரு பெட்டாலியன் அனுப்புங்க, இங்க ஒரு பெரிய பிரச்சனைங்கிறாரு. பெட்டாலியன்லாம் தேவையில்லை சார், பக்கத்துல ஒரு சிங்கம் இருக்கு, அவன் பார்த்துப்பான் சார் எல்லாத்தையும், நீங்க போங்க. நம்ம ஹீரோ சிங்கிள் ஹேண்டா வந்து எல்லாத்தையும் செதைச்சு தள்ளிக்கிட்டு இருப்பாரு. வில்லனை கொன்னு தொங்க விட்டதுக்கு அப்புறம் நம்ம சிபிஐ ஆஃபீஸர் வருவார். வாவ் சார் குட் ஒர்க், உங்க ஒர்க்கை பார்க்கறதுக்காக தான் நான் டெல்லியில இருந்து வந்தேன், இப்போ நான் டெல்லிக்கே திரும்ப போறேன் பாய். அவ்வளவுதான் படம் முடிஞ்சது. சரி நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன், பாய்.